சென்னை தமிழ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒரு ஒரு பதிவு பண்ணியிருக்காரு வீடியோ. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. நீர்வளத்துறையுடைய அதிகாரிகளும் சரி, நம்மளுடைய சட்டத்துறை வல்லுநர்களும் சரி போராடி தான் 3500 கனஅடி நீரை பெற்றோம் என்கிறதை நாங்கள் பதிவு செய்கிறோம். எப்பொழுதும் நம்மளுடைய உரிமையை நாம் எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கிற பதிவு செய்கிறோம். முடிக்கும் போது மூத்த உறுப்பினர் சொன்னாரு, அம்மாவுடைய ஆட்சி வரும்னு சொன்னாரு. இப்ப நடந்துட்டு இருக்கிறது அம்மாவுடைய ஆட்சிங்கிறதா நாங்க பதிவு பண்றோம். எங்களுடைய தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலையும் அம்மாவுடைய தைரியமான முடிவிலையும் எப்பொழுதும் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுப்பாரு பதிவு பண்றோம். பாத்துட்டீங்களா? அதாவது அமைச்சர் ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, இப்போ நடப்பது வந்து புரட்சி தலைவருடைய ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, சரி இருக்கட்டுங்க. சரி, சில விஷயங்கள் நான் கேட்குறேன். புரட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து 4 ஜூலை 1977 அன்று வந்து எல்லாருமே சட்டமன்றத்தை வந்து பதவி பிரமாணம் செய்துக்கினாங்க. பதவி பிரமாணம் செய்து ஒரு வாரத்தில் கர்நாடகா சென்று புரட்சி தலைவர், நோட் பண்ணிங்க, புரட்சி தலைவர் கர்நாடகா சென்று காவிரி நீருக்காக பேசி காவிரி நீரை தமிழ்நாட்டுக்கு வர வைத்து குறுவை சாகுபடிக்காக ஒரே வாரத்தில் அந்த நீர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடச்சிதுங்க. ஆனால் புரட்சி தலைவர் ஆட்சி தான் நடக்குது இப்போது அப்படின்ற ஆதவ அர்ஜுனா அவர்கள். ஆனால் இப்போ இருக்கும் ஆட்சியில் அது நடக்கவே இல்லையே. அது மட்டும் இல்லைங்க, 1977 87 வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த திட்டம் புரட்சி தலைவர் அவர்கள் ஆரம்பித்தாலும் அண்ணாவின் பெயரில் தான் ஆரம்பிப்பார். ஏன், அந்த கழகத்தின் பெயரை கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எல்லாமே அண்ணாவுடைய பேரில் தான் புரட்சி தலைவர் ஆரம்பிச்சிருப்பார். தேர்தலில் ஆட்சி அமைக்க கூட்டணியோடு தகுதி பெற்ற பின் கர்நாடகத்துக்கு சென்றிருந்த போதே காவிரி நீர் தேவை என்று கூறியிருக்கலாமே. இதற்கு ஒரு விளம்பரம் தேவையில்லை. மேலும் தமிழ்நாடு சார்பாக ஒரு நடவடிக்கை, இதில் அவமானத்திற்கு இடமே இல்லை. அது எப்படி அவமானம் என்று எடுத்துக்கொள்ளப்படும்? தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக வேறொரு மாநிலத்துக்கு சென்று தமிழ்நாட்டின் தேவைகளை முன்வைக்கும்போது சில பேர் ஏற்றுக்கொள்வார்கள், சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், காலதாமதப்படுத்துவார்கள். இதெல்லாம் அவமான பேச்சுக்கே இடம் இல்லையே. அவமானம் பேச்சு எப்போது எழும் என்றால், நமது முதல்வர் வேறு ஏதாவது மாநிலத்துக்கு சென்று அவரை பார்க்க விருப்பமில்லை என்று சொன்னால் அது தமிழ்நாட்டை அவமானப்படுத்தும் செயலாகும். ஆனால் அதுக்கும் மக்கள் பிரதிநிதிக்கும் அவமானப்பட்டதாக எனக்கு தெரிந்த வரலாற்றில் அப்படி இல்லை. சரி, புரட்சி தலைவர் அவர்கள் கர்நாடகா சென்று காவிரி நீரை கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, ஒரே வாரத்தில். அந்த உடைய விவரங்களை இப்போ நீங்கள் பாருங்கள். புரட்சி தலைவர் முயற்சியில் பலனாக காவிரியிலிருந்து நாள்தோறும் 100 கோடி கன நீர் வந்திருக்கிறது. பார்த்துட்டிங்களா? இதாங்க நம்ம புரட்சி தலைவர். பார்த்துங்க, அவர் நினைத்ததை முடிப்பவனுங்க. அது மக்களுக்காகவே வாழ்ந்த ஒப்பற்ற மிகப்பெரிய ஒரு தலைவருங்க அவர்லாம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம பிளட்டில் இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்காருங்க. அவர் மறையில் உயிரோடு இருக்கிறாரு. யார் வந்தாலுமே வந்து புரட்சி தலைவர் தான் ரோல் மாடல் எடுப்பாங்க. அதே மாதிரி இவங்க டிவிகே அரசு வந்து புரட்சி தலைவரை கையில் எடுத்திருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் புரட்சி தலைவர் என்று பெயர் சொன்னால், ஆனால் அவரை மாதிரி நடக்கணும். அதுதான் இயல்பு. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.